தாசு இங்கே மரத்தில் பாரு, வாழை மரத்துக்கு கூடால பாரு, கொய்யா மரத்தில் தேன் கொட்டி இருக்கு. தேன் கூடு வா, வந்து பாருவே. இங்கே வந்து பாரு, இங்கே ஒரு எத்த பெரிய தேன் கூடு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து சாயந்தரத்துக்கு பருத்தி பால் காய்ச்ச போகிறோம். அதுக்கு இப்போ பருத்தியை கண்டை பார்த்து ஊறப்பட போகிறேன். இப்போ காலையில் 8 மணி. பிஸ்மில்லாஹ். காப்பி பருத்தி, இது வந்து 1/2 கிலோ பருத்தி. 1/2 கிலோ பருத்தியை இப்போ கந்தை பார்க்க போகிறேன். கந்தை பார்த்து இதை ஊற போட்டுருவோம். இப்போ ஊற போட்டு சாயந்தரம் ஆட்டி பால் காய்ச்சணும். இது செத்த குப்பை இதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். இதான் இந்த மாதிரி இதை தட்டில் கொட்டி பருத்தியை பார்க்கணும். அதில் சாணி, குப்பை, எலிப்புழுக்கை அது இது கிடக்கும். எல்லாத்தையும் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டு புடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற போடணும். இந்த மாதிரி தேவையில்லாத பொருள்கள்லாம் அதில் கூட கிடக்கும். வயலில் இருந்து எடுக்கிறப்ப எடுத்து இது அங்கே இங்கே போட்டு தான் நம்மளுக்கு வரும். இருந்தாலும் நம்ம ரொம்ப சுத்தம் பண்ணணும். இதை சுத்தம் பண்ணித்தே ஊற போடணும். இந்த செத்த பாசி அது இதெல்லாம் கிடக்கும். எல்லாத்தையும் நல்லா சாயந்தரம் உரலில் போட்டு ஆட்டணும். இப்போ இதெல்லாம் உரல்லாம் யாரும் ஆட்டி தர மாட்டாங்க. நம்ம வீட்டில் உரல் இருக்குது, ஆட்ட ஆள் இல்லை. அதனால் கிரைண்டரில் போட்டு நாங்கள் சாயந்தரம் ஆட்ட போகிறோம். சொல்லியிருக்கு என் மக, கிரைண்டரில் போட்டு ஆட்டி தரையமாண்டு. ஆட்டி மிக்சியிலே ஆட்டலாம். ஆனால் மிக்சியில் போய் இந்த பஞ்சு பூரா போய் மாட்டிக்கிறோம். அடுத்து நம்ம வேலை பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டுறது நல்லது. கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி, நிறையா இருந்தால் கிரைண்டரில் போடலாம், கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போடலாம். அந்த காலத்தில் எவ்வளோ மிக்சியில் ஆட்டினா, நாங்கள்லாம் உரலில் போட்டு உட்காந்து ஆட்டுன்னு ஆட்டுவோம். பாலை புழிஞ்சிட்டு திருப்பி போட்டு ஆட்டி பால் புழிகிறது. இதை புழிஞ்சு பால் காய்ச்சறதுக்கு பெரிய ஒரு வேலையாக கிடந்து பார்ப்போம் ஒரு நாள் பூரா. இப்போலாம் எல்லாமே ஈஸி. சல்லுன்னு மிக்சியில் ஆட்டினோமா, கஞ்சியை காய்ச்சினோமான்னு போயிடுது வேலை. கொண்டா தண்ணியை கொண்டா ஊற போடு. ஒரே குப்பை குளமாக கிடக்கு. கொஞ்ச நேரம் கொண்டா வை இந்த தண்ணி. ஊற போடுங்கம்மா, வந்துடும் எல்லாம். இந்த மாதிரி கிடக்கிறதெல்லாம் போட்டு அப்படியே ஆட்டி குடிச்சிடுறதா? அதெல்லாம் எடுக்கணுமா? இங்கே வருது இந்த இதெல்லாம் பருத்தி தானே வருது உடஞ்சது. சரி, ரொம்ப தண்ணியில் அள்ளிட்டு போட்டு அலசிட்டு ஊற வச்சுடணும். இதை போய் நல்லா பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சு கழுவி இது பண்ணியாச்சு. இதை பூரா தண்ணியை இருத்து வடிகட்டி விட்டுட்டு நல்லா வேறு சுத்தமான தண்ணி ஊற்றி வைங்க. வேலை ஆரம்பிச்சிட்டியாம்மா நீ? பருத்தி ஆட்டிட்டு வந்தாச்சு. காலையில் ஊறப்பட்ட பருத்தியை மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டி கொண்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதை பாலை புளியணும். நல்லா ஆட்டிட்டம்மா, குழுன்னு ஆயிடுச்சு. ஒரு புளியிலே வந்துடும் போல. கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏம்மா இந்த சல்லாடில் எப்போ புளிகிறது? இந்த பெரிய சல்லாடி எடுத்து தந்தா என்ன? நல்லா பருத்தியாக தான் இருக்குது. முதல் பால் குளன்னு எடுத்தாச்சு. இப்போ இது 2வது பால். பால் நல்லா பிணைஞ்சு நாங்கள் வந்து ஆட்டி பிணைவோம். இந்த அம்மா ஆட்ட வேணாம் போதுங்குது. ஒரு புளியை புழிஞ்சிட்டு எடுத்துருவோம். அதில் பாருங்கள், ஒரு சக்கரை கூட வரல. ஏன் வரல? இது என்ன? இது ஆட்டினா குழுன்னு வரும்.
இதை ஆட்டி புழிஞ்சாச்சு. இதை கொண்டு போய் ஆட்டுக்கு வைக்கிற தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கு சத்து நல்லா. இப்போ இதை அடுத்து பால் ரஹீம் நல்லபடியாக இருக்கணும். பாலம் ஃபோனில் ஆரஞ்சு கலராக தெரியுது. தெரியட்டு நல்லது. இதில் மஞ்சள் கலராக இருக்கிறது தெரியட்டு அப்படி தான் இருக்கும். ஒரிஜினல் பால் கிண்டிக்கிட்டே இருக்கணும்ப்பா, இல்லாட்டி பால் அப்படி பொங்கி பால் மாதிரியே பொங்கி மேலே தட்டிடும். தீ எறிகிறப்ப தீ வேற இப்படித்தான் வெளியே இழுக்க உள்ளே வைக்க இப்படிமா எரியுது அடுப்பு. பால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே இப்படி தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பச்சரிசி மாவு, இது தேங்காய் மிக்சியில் ஆட்டிட்டு வந்து வச்சுருக்கு. இதையும் லேசாக அப்படியே கொட்டி கலக்கி இதையும் கலக்கி நாடு சக்கரை போடணும். இந்த ஏலம் சுக்கு நுணுக்கி வச்சுருக்கு, இதையும் போடணும். உப்பு ஏலம் அது, அதையும் இந்த தேங்காய் இந்த நாடு சக்கரை எல்லாம் போடணும். கொஞ்சம் கொதிக்கட்டுன்றதுக்காக கொஞ்சம் கொதித்த உடனே போடும். முதல் சுக்கு ஏலக்காய்மா. சுக்கு ஏலக்காய் தான் இந்த பருத்தி கஞ்சிக்கு வாசனை. போட்டாச்சு. கொஞ்சோண்டு வறுத்த மாவு கொஞ்சோண்டு போடணும். கொஞ்சோண்டு ஒரு பாய்க்காக குழுவுழுப்புக்காக. அரைச்சி வச்ச தேங்காயை மிக்சியில் அரைச்ச தேங்காயை வந்து பருத்தி பாலுக்கு திருவிட்டே போடுவாங்க. கூழு மாதிரி காய்ச்சி அது மெண்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம். நல்லா ஏன் மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் சுவையாக இருக்கும், பால் சுவை இருக்கும்ல, அதுக்காக. இப்போ கொஞ்சம் நாட்டு சக்கரை போடுறோம். நாட்டு சக்கரை பிடிக்காதுங்கிறவங்க, பிடிக்கலை அப்படின்றவங்க வெல்லம் போட்டுக்கிடலாம். ரெண்டுமே தேவையில்லைங்கிறவங்க சக்கரை சீனி போட்டுக்கிடலாம். இனிப்புக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டாதே இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்குறது. பால் ரெடி ஆயிடுச்சுமா. இன்னி தூக்கி அனலில் கிடக்கட்டு மூடி வச்சிடும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறம் ஊற்றி குடிங்க. நல்லாயிருக்கு. பருத்தி சூப்பராக இருக்குது. இந்தா கரண்டியை கழுவிடு. நீங்கள் இதே மாதிரி காய்ச்சி பருத்தி பாலை குடிங்க, நல்லாயிருக்கும். எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும். மகரிபுக்கு நேரம் ஆயிடுச்சு, மகரி தொழுக போகிறோம். நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு வந்தோம் அடுப்பு பற்ற வைக்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தாப்புல வீடியோ வெளிச்சத்தில் போகும்.